Hello friends, welcome to Good Things. நாம இன்னைக்கு இந்த வீடியோல NCL Northern Coalfield Limitedல இருந்து வெளிய வந்திருக்கக்கூடிய நியூ பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நோட்டிபிகேஷன்ல 500க்கும் அதிகமான வேகன்சி கொடுத்திருக்காங்க. எல்லாமே பெர்மனன்ட்டான ஜாப் ஆப்பர்சூனிட்டி தான். ஸ்டார்டிங் சேலரியே per monthக்கு 47000 வரைக்கும் சொல்லிருக்காங்க. எக்கச்சக்கமான அலவன்ஸ்மே உங்களுக்கு இருக்கும். குவாலிஃபிகேஷனா மினிமம் 10th ல இருந்து ITI டிப்ளமோ BSc அண்ட் நர்சிங் எல்லா குவாலிஃபிகேஷனுமே வேகன்சி இருக்கு. ஸோ எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் மறக்காம இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி உங்க லைஃபை வேற லெவலுக்கு கொண்டு போங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன். எங்க இருந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா NCL நார்த்தன் கோல்ஃபீல்ட் லிமிடெட்ல இருந்து தான் கொடுத்திருக்காங்க. இது நிரந்தரமான மத்திய அரசு நிறுவனம் தான் அண்ட் இது கோல் இந்தியா லிமிடெடோட சப்சிடரி. ஸோ இங்க இருந்து தான் பர்மனன்ட் ஜாபுக்கான வேகன்சி கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்டிங் டேட் 9/4/2026. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் 1/5/2026 வரைக்குமே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாப்ல பாத்தீங்கன்னா HEMM ஆபரேட்டர் ட்ரெயினி, பாராமெடிக்கல் ஸ்டாஃப், ஓவர்சீர் சிவில் இந்த போஸ்டிங்ல இருக்கக்கூடிய காலியிடங்களை தான் நிரப்ப போறாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான வேகன்சின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் வைஸா இதற்கான வேகன்சி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் HEMM ஆபரேட்டர் ட்ரெயினில டம்பர் ஆபரேட்டருக்காக 308 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. கார்டர் ஆபரேட்டருக்காக 34 வேகன்சியும், டோசர் ஆபரேட்டர்ல 52 வேகன்சியும், கிரேன் ஆபரேட்டர்ல 17 வேகன்சியும், பேலோடர் ஆபரேட்டர்ல 18 வேகன்சியும், சர்ஃபேஸ் மைனர் ஆபரேட்டர்ல 43 வேகன்சி தான் அறிவிச்சிருக்காங்க. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 472 வேகன்சி தான் அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பாராமெடிக்கல் ஸ்டாஃப்கான வேகன்சி டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் ட்ரெயினில 47 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. பார்மசிஸ்ட் ட்ரெயினில 4 வேகன்சியும், டெக்னீசியன் பாத்தாலஜிக்கல்ல 12 வேகன்சியும், டெக்னீசியன் டென்டல்ல 2 வேகன்சியும், பிசியோதெரபிஸ்ட் ட்ரெயினில 4 வேகன்சி தான் அறிவிச்சிருக்காங்க. டெக்னீசியன் ரெஃப்ராக்ஷன் ஆப்டோமெட்ரியில 1 வேகன்சியும், டெக்னீசியன் ரேடியோகிராஃபர்ல 3 வேகன்சியும், ஜூனியர் டெக்னீசியன் ECGல 2 வேகன்சி தான் அறிவிச்சிருக்காங்க. டோட்டலா பாராமெடிக்கல் ஸ்டாஃப்காக 75 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. அடுத்து ஓவர்சீர் சிவில்காக 30 வேகன்சி தான் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா டம்பர் ஆபரேட்டர், கிராடர் ஆபரேட்டர், டோசர் ஆபரேட்டர், கிரேன் ஆபரேட்டர், பேலோடர் ஆபரேட்டர், சர்ஃபேஸ் மைனர் ஆபரேட்டருக்காக மெட்ரிகுலேஷன் அதாவது 10th பாஸ் பண்ணிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம வேலிடான ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசென்ஸ்மே உங்கள்கிட்ட இருக்கணும்ன்ற சொல்லியிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ் ட்ரெயினிக்காக 12th பாஸ் பண்ணி BScல நர்சிங் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டேட் நர்சிங் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும்ன்றதையுமே தெளிவா சொல்லியிருக்காங்க. பார்மசிஸ்ட் ட்ரெயினிக்காக 12th பாஸ் பண்ணிருக்கவங்க எலிஜிபிள் தான். சயின்ஸ் குரூப்போட கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். டிப்ளமோ இன் பார்மசி முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னீசியன் பாத்தாலஜிக்கல்ல டிப்ளமோ இன் பாத்தாலஜி முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னீசியன் டென்டல்காக +2 பாஸ் பண்ணி டிப்ளமோ இன் டென்டிஸ்டரி டென்டல் டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ஆத்தரைஸ் யூனிவர்சிட்டியில கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். பிசியோதெரபிஸ்ட்காக டிப்ளமோ இன் பிசியோதெரபிஸ்ட் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். மினிமமா 3 வருஷம் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்ன்ற சொல்லிருக்காங்க. டெக்னீசியன் ரெஃப்ராக்ஷன் ஆப்டோமெட்ரிக்காக ஹையர் செகண்டரி கம்ப்ளீட் பண்ணி டிப்ளமோல ரெஃப்ராக்ஷன் ஆப்டோமெட்ரி ஆத்தரைஸ் யூனிவர்சிட்டியில கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் டெக்னீசியன் ECG ட்ரெயினிக்காக ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். 2 வருஷம் பாத்தீங்கன்னா ரெலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க. ஓவர்சீர் சிவில்காக 10th பாஸ் பண்ணிட்டு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் 3 இயர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். சோ இந்த தகுதியில இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ஜாபுக்கு தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். HEMM ஆபரேட்டர் ட்ரெயினிக்காக மெட்ரிகுலேஷன்ல மினிமமா 55% மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்ன்ற சொல்லியிருக்காங்க. அதாவது ஜெனரல் EWS கேட்டகரியில வரீங்கன்னா 55%, OBC கேட்டகரியில வரீங்கன்னா 50%, SC ST கேட்டகரியில வரீங்கன்னா 45% உங்களுக்கான மினிமம் குவாலிஃபைங் மார்க்கா நிர்ணயிச்சிருக்காங்க. பாராமெடிக்கல் ஸ்டாஃப்காக மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிருக்கவங்க எலிஜிபிள் தான். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில போஸ்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்மே கேட்டிருந்தாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான வேலிடான உங்களோட சேலரி ஸ்லிப், இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னுமே செக் பண்ணுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல. சோ கரெக்டா இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஜாப்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களை ட்ரெயினி பீரியட்ல தான் எடுப்பாங்க. அதாவது டம்பர் ஆபரேட்டர், கிராடர் ஆபரேட்டர், டோசர் ஆபரேட்டர், கிரேன் ஆபரேட்டர், பேலோடர் ஆபரேட்டர், சர்ஃபேஸ் மைனர் ஆபரேட்டர் இந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 வருஷம் உங்களை ப்ரொபஷன்
பீரியட்ல தான் எடுப்பாங்க. அப்போதைக்கு உங்களுக்கான சேலரி பாத்தீங்கன்னா பர் டேவுக்கு 1502 ரூபாய் கொடுக்குறாங்க. சோ ட்ரைனிங்கை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஹை லெவலான சேலரி பிளஸ் அலோவன்ஸுமே உங்களுக்கு இருக்கும். ஸ்டாஃப் நர்ஸ், பார்மசிஸ்ட், டெக்னீஷியன் பாத்தாலஜிக்கல், டெக்னீஷியன் ரேடியோகிராஃபர் ட்ரெயினி, பிசியோதெரபிஸ்ட் இந்த போஸ்ட்டுக்குலாம் அப்ளை பண்றீங்க அப்படின்னா 1 இயர் உங்களுக்கான ப்ரொபேஷன் பீரியடா நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த ப்ரொபேஷன் பீரியட்ல 47,330 ரூபாய் உங்களுக்கான மந்த்லி சேலரியா கொடுக்குறாங்க. அண்ட் இந்த 1 இயர் ட்ரைனிங்கை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. அப்போதைக்கு உங்களுக்கான ஹை லெவல் சேலரி பிளஸ் அலோவன்ஸுமே இருக்கும். அடுத்து ஜூனியர் டெக்னீஷியன் இசிஜி, டெக்னீஷியன் ரெஃப்ராக்ஷன் ஆப்டோமெட்ரி, டென்டல் டெக்னீஷியனுக்காக 3 இயர்ஸ் உங்களுக்கான ப்ரொபேஷன் பீரியடா நிர்ணயிச்சிருக்காங்க. ப்ரொபேஷன் பீரியட்ல மந்த்லி பாத்தீங்கன்னா 43,775 ரூபாய் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ப்ரொபேஷன் பீரியடை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற லெவலான ஹை லெவல் சேலரி தான் உங்களுக்கு இருக்கும். ஓவர்சீர் சிவில் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா 1 இயர் உங்களுக்கான ப்ரொபேஷன் பீரியடா நிர்ணயிச்சிருக்காங்க. பேசிக் பே பாத்தீங்கன்னா 47,330 ரூபாய் பர் மந்த்துக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ட்ரைனிங்கை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற லெவலான ஹை லெவல் சேலரி பிளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோவன்ஸுமே இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா மினிமம் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஏஜ்ல உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரியில வரீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரியில வரீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூபிடியில் யூஆர் கேட்டகரியில் வரீங்கன்னா 10 வருஷம் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூபிடியில் ஓபிசி கேட்டகரியில் வரீங்கன்னா 13 வருஷம் ரிலாக்ஸேஷனும், பிடபிள்யூபிடியில் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வரீங்கன்னா 15 வருஷமும் உங்களுக்கான ஏஜ்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸர்வீஸ் மேனுக்காக சர்வீஸ்ல இருந்து 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸா இருந்தீங்க அப்படின்னா எந்த விதமான அப்பர் ஏஜ் லிமிட்டுமே கிடையாது, தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேட்டகரியில வரீங்கன்னா 1000 ரூபாய் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸும் 180 ரூபாய் ஜிஎஸ்டி ஃபீஸுமே நிர்ணயிச்சிருக்காங்க. சோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 1180 ரூபாய் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸா நிர்ணயிச்சிருக்காங்க. அண்ட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்ல வரீங்க அப்படின்னா எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது, ஃப்ரீயாவே நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபீஸை ஆன்லைன்ல தான் பே பண்ணணும், அதாவது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலமா ஆன்லைன்ல பே பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பாத்தீங்கன்னா எந்த விதமான பர்சனல் இன்டர்வியூமே கிடையாது, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மூலமா தான் தகுதியான கேண்டிடேட்ஸை ஹையர் பண்றாங்க. HEMM ஆபரேட்டர் ட்ரெயினில உள்ள போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா 100 மார்க்குக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்கா கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல எந்த விதமான நெகட்டிவ் மார்க்குமே இருக்காது. எக்ஸாம் லாங்குவேஜ்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில தான் உங்களுக்கான எக்ஸாமே இருக்கும். அடுத்து பாராமெடிக்கல் ஸ்டாஃப் ஓவர்சீர் சிவில் இதுக்கு கீழே வரக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் இதுக்குமே இருக்கும். 100 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் இருக்கும். 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் டைமிங்கா கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு 2 செக்ஷனா உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். செக்ஷன் ஏல பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், அதாவது உங்களோட டிசிப்ளின் ரிலேட்டடா இருக்கும். 70 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். செக்ஷன் பி ல பாத்தீங்கன்னா ஜெனரல் நாலேஜ், ஜெனரல் அவேர்னஸ், ரீசனிங், வெர்பல் அண்ட் மென்டல் எபிலிட்டி அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல 30 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இதுக்குமே பாத்தீங்கன்னா எந்த விதமான நெகட்டிவ் மார்க்குமே இருக்காது. சோ எல்லா கொஸ்டினையுமே மறக்காம ஆன்சர் பண்ணுங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்னு பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா போஸ்டிங்கிறதுனால ஆல் இந்தியாவிலுமே உங்களுக்கான எக்ஸாம் சென்டருமே இருக்கு. சோ அட்மிட் கார்டுல தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வரும். அண்ட் நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கான எக்ஸாம் சென்டரை சூஸ் பண்ணலாம். சோ மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா சென்னை, பெங்களூர், ஹைதராபாத்னு ஆல் இந்தியாவிலுமே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கு. ஸோ ப்ரிஃபர்டு எக்ஸாம் சென்டரை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸாமுக்கான மினிமம் குவாலிஃபைங் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஎஸ்ல வரீங்கன்னா 50 மார்க்கும், எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூபிடி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 40 மார்க்குமே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் குவாலிஃபைங் மார்க்காக நிர்ணயிச்சிருக்காங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஒரு சில ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க, அதையுமே டீட்டெயிலாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா www.nclcal.in வெப்சைட்டில் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணி சரியான டீட்டெயில்ஸோட ஃபில்அப் பண்ணி ஆன்லைனில் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுறோன்றதையுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க, அதையுமே டீட்டெயிலாக படித்து அதன்படி கரெக்டான டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ்மே கொடுத்துருக்காங்க, அதையுமே டீட்டெயிலாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ஜாப்ல டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க.
அண்ட் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வேலை தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் குட் திங்ஸ்.